Velamal Engineering College Cyber Security admissions open for 2026. தலைமை செயலக ஊழியர்கள் பலர் காலதாமதமாக பணிக்கு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருந்தது. இந்த நிலையில் முதல்வர் விஜயின் அறிவுறுத்தலை ஏற்று இன்று காலை 10 மணிக்குள் தலைமை செயலகத்துக்கு அதிகாரிகள் வர தொடங்கியிருக்கிறார்கள் என்ற முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர். இன்னைக்கு எவ்வளவு பேர் 10 மணிக்குள்ளாக பணிக்கு வந்திருக்கிறார்கள்? யாரேனும் தாமதமாக வந்திருக்கிறார்களா? நிலவரங்கள் என்ன? தமிழகத்தினுடைய தலைமைச் செயலகத்துல 40க்கும் மேற்பட்ட துறைகள்ல 5500க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் பணியாற்றார்கள். இவர்கள் நேற்று வாய்மொழி உத்தரவாக காலை 10 மணிக்கு முன்னதாக வருகை தர வேண்டும். அரசு பணியாளர்களுடைய பணி நேரம் தலைமைச் செயலகத்துல காலை 10 மணி முதல் மாலை 5:45 மணி வரை பணி நேரம். உணவு இடைவேளைக்காக ஒரு அரை மணி நேரம் உணவு இடைவேளை என்பது பிற்பகலில் விடப்படுகிறது. அரசு ஊழியர்கள் தொடர்ந்து பணிக்கு வருவதில் காலதாமதம் இருக்கிறது. அரசு பணிகளில் தொய்வு இருக்கிறது. இதன் காரணமாக குறித்த நேரத்துக்கு முன்னதாக, அதாவது 10 மணிக்கு முன்னதாகவே நேரம் தவறாமல் பணிக்கு வருகை தர வேண்டும் அப்படிங்கிறது வாய்மொழி உத்தரவாகவும் சுற்றறிக்கையாகவும் அனுப்பப்பட்டது. இதன் அடிப்படையில் இன்று தலைமைச் செயலகத்துக்கு வருகை தந்த பணியாளர்கள் ஒரு 90% பேர் 10 மணிக்கு முன்னதாகவே வருகை தந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஆனால் 10 மணிக்கு பிறகும் ஒரு காலதாமத்தோடு வரக்கூடியவர்கள் இருசக்கர வாகனங்கள், ஆட்டோக்கள் மற்றும் பேருந்துகள் எல்லாம் இறங்கி அவசரமாக தலைமைச் செயலகத்துக்குள்ள செல்லக்கூடிய காட்சிகளும் பார்க்க முடிந்தது. இதன் காரணமாக ஒரு 90% பேர் பணிக்கு முன்னதாகவே வருகை தந்திருக்கிறார்கள். 10% பேர் காலதாமத்தோடு வருகை தந்திருக்கக்கூடிய காட்சிகளும் பார்க்க முடிகிறது. இந்த வாய்மொழி உத்தரவின் காரணமாக பணியாளர்கள் முன்கூட்டியே வருகை தந்து அவர்கள் வருகை பதிவேட்டில் கையொப்பமிட்டு தங்களுடைய பணிகளை தொடங்கியிருக்கிறார்கள். நாமக்கல் கவிஞர் மாளிகை தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர் மாளிகை புத்துமாடி கட்டிடம் கொண்டது. அங்க லிப்ட் வசதி மூலமாகத்தான் அவர்கள் அவங்க துறைக்கு செல்ல முடியும். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரே நேரத்துல பணியாளர்கள் நீண்ட வரிசையில நின்று ஒரு 10 பேராகத்தான் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். இதன் காரணமாகவும் எவ்வளவு நேரத்துல வந்தாலும் அவர்கள் உள்ளே சென்று கையொப்பமிட்டு பணியை தொடங்குவதில் காலதாமதம் இருந்தது. பணிக்கு வருவதிலும் காலதாமதம் இருந்தது. இதை கருத்தில் கொண்டுதான் வாய்மொழி உத்தரவாக சுற்றறிக்கையாகவும் அனுப்பப்பட்டிருந்தது. பணி நேரத்துக்கு முன்னதாகவே வருகை தந்து 10 மணிக்கு தங்களுடைய பணிகளை தொடங்க வேண்டும். 10 மணி முதல் 10:10 வரை அவருக்கு கூடுதலாக ஒரு 10 நிமிடம் கால அவகாசம் வழங்கப்படும். அது 30 வரை வருகை பதிவேடு என்பது துறை செயலாளர் முன்னிலையில் இருக்கும். அவர்கள் கையொப்பமிட்டு அவர்கள் பணியை தொடங்க வேண்டும். அதற்கு பிறகு அந்த வருகை பதிவேடு, அனைத்து துறைகளுடைய வருகை பதிவேடும் மனிதவள மேலாண்மை துறை அல்லது தலைமைச் செயலாளருடைய அறைக்கு எடுத்துச் செல்லப்படும் அப்படிங்கிறதும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதன் காரணமாக அவசரமாக பணியாளர்கள், அரசு பணியாளர்கள் தலைமைச் செயலகத்துக்கு வருகை தந்து தங்களுடைய பணிகளை கவனம் செலுத்தி வருகின்றனர். தமிழக முதலமைச்சர் கடந்த சில நாட்களாகவே 9:30 மணி முதல் 10 மணி வரைக்குள் அவர் தலைமைச் செயலகத்துக்கு வருகை தந்து மாலை ஒரு 4 மணி வரை தலைமைச் செயலகத்திலே இருந்து ஆய்வுக் கூட்டங்கள், முக்கிய விஐபிகளோட சந்திப்பு, பல்வேறு கோப்புகளை கையெழுத்திடுவது போன்ற அரசு பணிகளில் தொடர்ந்து கவனம் செலுத்தி வருகிறார். தமிழக முதலமைச்சரே காலை 9:30 மணியிலிருந்து 10 மணிக்குள் வருகை தந்து தலைமைச் செயலகத்தில் பணியாற்றக்கூடிய காட்சிகளை பார்க்கக்கூடிய அரசு ஊழியர்களும் இந்த வாய்மொழி உத்தரவின் காரணமாக முன்கூட்டியே பணிகளை கவனம் செலுத்துவதற்கு ஆர்வம் காட்டுகின்றனர். இருந்த போதும் ஒரு 10% பேர் காலதாமத்தோடு வரக்கூடிய காட்சிகளும் பார்க்க முடிகிறது. வரக்கூடிய நாட்களில் துறை செயலாளர்கள் வருகை பதிவையும் பணியாளர்களுடைய வருகை எவ்வளவு நேரத்துக்கு வருகை இருக்கிறார்கள், வருகை பதிவு எவ்வளவு இருக்கிறது என்பதையெல்லாம் கண்காணிப்பார்கள் அப்படிங்கிறதும் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக தலைமைச் செயலகத்தில் அரசு பணியாளர்களுடைய வருகை குறித்து தொடர் கண்காணிப்பு இருக்கும். வரக்கூடிய நாட்களில் பணியாளர்கள் சரிவர குறித்த நேரத்துக்கு பணிக்கு வரவில்லை என்றால் அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் உள்ளது. Velamal Engineering College Cyber Security admissions open for 2026.